Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் கேசரி. இது ரொம்ப யூனிக் டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் கேசரி செய்யிறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துர்க்கேன். நான் நல்லா கெட்டி அவல் எடுத்துர்க்கேன். நைஸ் அவல் எடுத்துக்காதீங்க. திக்கான அவல் எடுத்துக்கிட்டா தான் கேசரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அவலோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி வறுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக இந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். எப்போவும் முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் வறுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் எந்த கப்பில் அவல் அளந்தோமோ அதே கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப் அவளுக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த வறுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்த உடனே தான் அவலை சேர்த்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைனா கொஞ்சமாக குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவல் இப்போது முக்கால்வாசி வெந்துருச்சு. அவல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோன்னா அவல்லாம் விரைச்சி போயிடும். வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவல் இப்போது வெந்துருச்சு. இதில் நாம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் அவல் அளந்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். கேசரி நல்லா அல்வா பதத்துக்கு இந்த கரண்டியில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். கேசரி இப்போது நல்லா கரண்டியில் ஒட்டாமல் வருது. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சீவி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு 15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.